என் அன்பான பிள்ளையே, ஏன் இவ்வளவு அமைதியாக அழுகிறாய்? உன் கண்களில் விழும் கண்ணீரை மக்கள் பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த முதல் கண்ணீர் துளி விழுந்த தருணத்திலிருந்தே நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ சிரிக்க முயற்சிக்கிறாய், ஆனால் உன் சிரிப்பின் பின்னால் மறைந்திருக்கும் வலியை நான் அறிவேன். யாரிடமும் சொல்ல முடியாத காயங்கள் உன் இதயத்தில் இருக்கின்றன. நம்பியவர்கள் உன்னை விட்டுப் போனது, அன்பு செய்தவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாதது, எதிர்பார்த்தவர்கள் உன்னை ஏமாற்றியது, இவை அனைத்தும் உன் இதயத்தை நொறுக்கியிருக்கலாம். ஆனால் என் பிள்ளையே, நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலகவில்லை. நீ தனியாக இருந்த அந்த இரவுகளில் உன் அருகில் அமைதியாக அமர்ந்திருந்தது நான்தான். நீ தூங்க முடியாமல் திரும்பித் திரும்பி படுத்திருந்த நேரங்களிலும் உன் இதயத் துடிப்பை எண்ணிக்கொண்டிருந்தது நான்தான். நீ கேட்டாய், தேவனே, நீ எங்கே இருக்கிறாய்? நான் அமைதியாக இருந்தேன் என்று நினைக்காதே. உன் கண்ணீரின் வழியாகவே நான் உன்னை அணைத்துக் கொண்டிருந்தேன். இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன், அந்த காயம் உன் வாழ்க்கையின் கடைசி அத்தியாயம் அல்ல. உன்னை உடைத்த அந்த அனுபவமே உன்னை பலப்படுத்தும் சாட்சியாக மாறும். இன்று உன்னை அழவைத்த சம்பவம் நாளை என் மகிமையைச் சொல்லும் சாட்சியாக இருக்கும். என் பிள்ளையே, நீ இழந்ததை எண்ணிக்கொண்டு உன்னை நீயே துன்பப்படுத்திக் கொள்ளாதே. சிலரை நான் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கினேன். ஏனெனில் அவர்கள் உன் எதிர்கால ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருந்தார்கள். நீ புரியாததை நான் பார்க்கிறேன். நீ அறியாத நாளையை நான் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். இப்போது உன் இதயம் சிதறிப்போயிருக்கலாம். வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று நீ நினைக்கலாம். ஆனால் உடைந்த இதயங்களில்தான் என் அன்பின் ஒளி மிகவும் அழகாக பிரகாசிக்கிறது. வா, இன்னும் அருகில் வா. உன் கண்ணீரை துடைக்க என் கரங்கள் காத்திருக்கின்றன. உன் தலையை சாய்க்க என் தோள் காத்திருக்கிறது. உன் பாரங்களைச் சுமக்க என் இதயம் காத்திருக்கிறது. இனி அழவேண்டாம் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் தனியாக அழவேண்டாம் என்பதைத்தான் சொல்கிறேன். நான் உன்னோடு இருக்கிறேன். உன் பெயரை நான் என் உள்ளங்கையில் எழுதி வைத்திருக்கிறேன். உன்னை நான் மறக்க முடியாது. என் அன்பு உன் காயங்களை விட பெரியது. என் கிருபை உன் தோல்விகளை விட பெரியது. என் சமாதானம் உன் பயங்களை விட பெரியது. இன்னும் கொஞ்சம் பொறுத்திரு. விடியல் வரப்போகிறது. உன் கண்ணீர் புன்னகையாக மாறப்போகிறது. உன் உடைந்த இதயம் மீண்டும் துடிக்கப் போகிறது. உன் வாழ்க்கை மீண்டும் மலரப்போகிறது. ஏனெனில் நான் உன் தேவன். நான் உன் தகப்பன். நான் உன்னை நேசிக்கிறேன். எதுவாக நடந்தாலும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கும் கொண்டு செல்ல உதவுங்கள். தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.